ஹலோ ஆல் ஆக்ட்ரஸ் வினோதினி வந்து பார்வை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. என்ன அவங்க சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரெட் கார்டு விஷயத்தை பற்றி பேசவே இல்லை, ஆனால் அந்த ஆட்டிடியூடு இருக்கு இல்லையா, இப்போ எல்லாருமே வந்து பாரு கமருதீன்னா இப்படி இவங்களுக்கு வந்து நிறைய ஹேட்டட் கொடுத்துட்ருக்காங்க. எஸ்பெஷலி பாருவால் தான் வந்து கமருதீன் இப்படி ஆயிட்டான்னு சொல்லிட்டு ஹவுஸ்மேட்ஸும் சரி, அதே மாதிரி விஜய் சேதுபதி எல்லாருமே வந்து அவங்கள தான் வந்து சொல்லிட்டுருக்காங்க. அதையே அப்படி பண்ணுறீங்க, ஏன்னா கமருதீன் வந்து சின்ன குழந்தை கிடையாது, அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அறிவு இருக்கு இல்லையா. ஸோ அவரோட கேம் பிளே வந்து எதுவாக இருக்கணும்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுற ஒரு ரைட்ஸ் வந்து கமருதீனுக்கு இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெட் கார்டு விஷயத்தில் எல்லாருமே வந்து ப்ளேம் பண்ணுறது பார்வை தான் ப்ளேம் பண்ணுறாங்க. உன்னால தான் இப்படி ஆயிடுச்சு அவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் வீட்டை விட்டு போகும்போது கூட அந்த ஒரு ஹேட்ரட் வந்து குறையலை. இப்போ திவ்யாவும் அதே மாதிரி தான் சொன்னாங்க. கானா வினோத், நீ வெளியே போய் யார் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க, ஆனால் அவளை மட்டும் பண்ணாதன்னு சொல்கிறாங்க. திவ்யாவும் அதே மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அப்போ ஒரு பொண்ணுக்கு எதிராக வந்து எப்படி வந்து இவ்வளோ கேவலமாக வந்து இவங்க பேசுகிறாங்க. இப்போ சுஷாந்த் சிங் வந்து கொல்லப்பட்டார்ல, அந்த டைமில் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை தான் வந்து எல்லாரும் ப்ளேம் பண்ணாங்க. ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு ப்ரூவ் ஆகிடுச்சு அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் இந்த சாவுக்கும் எந்த சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் வந்து எப்போவுமே வந்து பெண்களே வந்து தப்பி சொல்லிட்டு இருக்காங்க இந்த சொசைட்டி. இப்போ விராட் கோலி வந்து சரியாக ப்ளே பண்ணலன்னா கிரவுண்டில் வந்து அனுஷ்கா இருந்தாங்க, அதனால தான் வந்து சரியாக ப்ளே பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எப்படி வந்து ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி பொண்ணு இருக்குதோ, அதே மாதிரி ஒரு ஆணோட ஃபெயிலியருக்கு பின்னாடி பொண்ணு தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சொசைட்டி வந்து நம்புறாங்க. அதனால தான் இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் வந்திருக்கு. நான் வந்து பாரோட ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு தடவை அவங்கள மீட் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். இன்ஃபேக்ட் எனக்கு வந்து அவங்களுடைய நம்பர் இருக்குது. ஆனால் நான் ஏன் பர்சனலாக மெசேஜ் பண்ணல அப்படின்னா, நான் எதுக்கு பர்சனலாக பண்ணோம், எனக்கு சொல்ல வேண்டிய கருத்தை நான் பப்ளிக்காக தான் சொல்லுவேன். அதனால தான் வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் நான் வந்து போடுறேன். இப்போ பார்வை பண்ண விஷயம் சரி தப்பு அந்த மாதிரிலாம் நான் சொல்ல வரல. ஆனால் பார்வதிக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடக்கும்போது மட்டும் ஏன் கடுமையாக வந்து விமர்சனம் வைக்கிறாங்க. இப்போ ஹாஸ்டாக இருந்தாலும் சரி, வீக்கெண்டு வந்து எப்போவுமே வந்து பார்வை தான் வந்து தாக்கி பேசுவாங்க. ஆனால் இதே சுச்சுவேஷன் வந்து பார்வைக்கு இருந்தது இல்லையா. இப்போ சபரி தள்ளி விட்ட போது கூட அப்போல்லாம் வந்து பெருசாக யாருமே அந்த அளவுக்கு கண்டுக்கல. இன்ஃபேக்ட் சபரியோட வீடியோலே வந்து சொல்கிறாங்க, நான் வேணும்தே வந்து தள்ளி விட்டேன், கழுத்தில் அடிச்சிருக்கலாம்லன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து தான் வந்து அந்த பொண்ணை வந்து ரொம்ப தாழ்மையாக வந்து பேசியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்காத மாதிரி தானே இருந்தீங்க. இப்போ ஒரு விஷயம் வந்து பார்வதி கிட்ட இருந்து நடந்துடுச்சு. ஸோ அதுக்கு வந்து பாரு கமருதீன் இந்த மாதிரி பண்ண வச்சான்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம்? இதுதான் வந்து வினோதினி கேட்குறாங்க. இந்த ஒரு பிரச்சனை இப்பத்துல இருந்து இல்லை, ஆரம்பத்திலேருந்து வந்து நம்ம சொசைட்டி வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. என்னன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை தான் பொண்ணை தான் வந்து பலிக்கிடுவாங்க. ஸோ அவங்க மேலே தான் வந்து எல்லா பழியும் வந்து வைப்பாங்க. நம்ம பொண்ணுங்களெல்லாம் வந்து நீ போல்டாக இருக்கணும், நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு பிள்ளைங்களை வந்து நம்ம வளர்க்குறோம் இல்லையா. ஆனால் பாரு எவ்வளோ போல்டான இல்லை ஸ்ட்ராங்கான கேரக்டர் தெரியும் இல்லையா. அந்த ஒரே ஒரு கேரக்டருக்கு தான் வந்து எல்லாருமே வந்து ஃபேன்ஸாக இருக்காங்க. ஸோ தேவையில்லாமல் இந்த ஹேட்டர்ஸ்லாம் சொல்கிற மாதிரி என்னென்னமோ சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் நாங்கள் கண்டுக்கவே இல்லைங்க. பாருவோட கேரக்டர் வந்து அதுதான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அந்த அளவுக்கு போல்டாக ஸ்ட்ராங்காக என்டையர் வீடே வந்து பாருவால் தான் வந்து இருந்தது இந்த 90 நாட்களாக. அந்த மாதிரி பொண்ணு வந்து நம்ம வீட்டில் இருந்தால் பாரு மாதிரிலாம் வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பெண் குழந்தைகள்லாம் எப்படி இருக்கணும்? இப்போ ஆம்பளைங்க சொல்கிறது கேட்டுட்டு அப்படியே சும்மா இருக்கணுமா? ஒரு பெண் வந்து எதிர்த்து கேள்வி கேட்டால் உடனே வந்து அவள் வந்து இப்படி தான் அவள் வேணும்னு பண்ணுறா, தலகணம் பிடிச்சி அப்படி தானே சொல்லிட்டு இருக்கீங்க. இது வந்து என்னோட கருத்து மக்களே. ஏன்னா பாருவோட கேரக்டர் அசோசினேட் பண்ணுறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன சொல்லி புரிய வச்சாலும் அவங்களுக்கு வந்து புரியாது. இல்லை, அவள் வந்து லவ் கண்டென்ட் பண்ணா, அதனால் எங்களுக்கு வந்து ஹேட்டட் இருங்க. ஆனால் அவங்களோட இன்னொரு சைடு நீங்கள் பார்க்கலாமே. இன்னொரு சைடு எப்படி இருக்குது, நீங்கள் பாசிட்டிவாக பாருங்கள், எதுக்கு நெகட்டிவாக பார்க்குறீங்க?